என் மருமக ஊரில் இருந்து வந்திருக்கா. என்னண்டா வீடு தனியாக குடித்தன வைக்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தோம்ல வீடுலாம் காட்டின மத்தியில் தனி குடித்தன வைக்க போகிறோம். அதுக்காக சாமான் சட்டிமெல்லாம் வாங்கணும் வாத்தான்னு என் நாத்தினா கூப்பிடுச்சு. சரின்னு போய் அன்னைக்கு சீர் கொடுக்குறப்ப சிலுவர் பாத்திரமா வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் தனி கொடுத்துட போனோம்னா இது அது என்னது ஈய பாத்திரம் வாங்கி கொடுக்கணும்ல, சோத்து பானை குழம்பு சட்டி அப்படி குடம் இதுகள்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பால் காய்ச்சல் நெட்டி புது சேலை கட்டணும்ல. மருமகளுக்கு ஒரு சேலையை நான் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சேலை எடுத்துக்கிட்டு வந்தேங்க. சேலை நல்லா இருக்கா? நானும் வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறேன்ல, புது வீடு கட்டி ஒழுங்காக தெரியலையே கலரு உங்களுக்கு. நல்லா தெரியுதா? கிளார் அடிக்குது. நல்லா இருக்காங்க சேலை. என்ன ரேட்டுன்றிய? என்ன இந்த பொம்பளை முப்பிட்டு ரேட்டுக்கு தான் எடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வசதிக்கு ஏற்றப்பட தான் எடுக்கணும். வெறும் 450 ரூபா தான். 450 ரூபா அதுக்காங்க. எங்கே ரேட்டு பிள்ளை கணம். கலர் நல்லா இருக்குல்ல, பளிச்சுட்டு இருக்கா? உங்களுக்கு குறை சொல்கிறதே வேலை போங்க. என்னங்க மக்களே, நல்லா இருக்க சேலை நல்லா இருக்கிற லைக் பண்ணுங்கள். இதில் விலை போட்டுருச்சு காணும். பரவாயில்லைங்க, கலர் தான் ஒழுங்காக உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? பல இந்த வரைக்க வெறும் 450 ரூபா தான். 450 ரூபாய்க்கு நல்லா போட்டிருக்கீங்க கடை. நல்லா தெரியுதா? நடுதரில் லைக் பண்ணுங்கள். நல்லா இதான் பட்டுச்சல் அடிச்சல்லாம் கட்டினா கசமசன்னு நம்ம கடுப்பாக வரும். எப்படா அவுத்தது வீசி இது மாதிரி சிங்கிளான பூனை உண்டாத்தே நல்லா இந்த ஐட்டிங்க பாருங்க. வெறும் 250 ரூபா தான். ஆடி ஆப்பரம் இப்படி ஜவுளி கடைக்கு அதுக்கு இதுக்கு அலைஞ்சு இப்படி வேலை பார்த்தாங்க கை வலியாக போச்சு. என்ன செய்ய சொல்கிறீங்க? உழைச்சு ஓடா தெரியல. லைக் பண்ணுங்கள் மக்களே.